கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட விவாதத்தில் எனது மக்கள் சார்ந்த, எனது இனம் சார்ந்த, எனது மொழி சார்ந்த, எனது மண் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து கூறுவதன் மூலம் இவற்றுக்கான உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்ற எனது மக்களின் உரிமை குரலாக இந்த உயர் சபையில் உரையாற்றுகின்றேன். ஒரு நாட்டு மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டுமெனில் அந்நாட்டு மக்கள் அந்நாட்டின் சட்டம் சம்பிரதாயங்களுக்கு உட்பட்ட வகையில் தமது மண்ணில் சுதந்திரமாக தம் வாழ்வாதாரத்துக்குரிய தொழிலினை புரிய வேண்டும். அதன் மூலம் வருமானமும் பெற வேண்டும். இதன் மூலம் மகிழ்வாக வாழ வேண்டும். ஆனால் இன்று எமது மண்ணில் நடப்பதென்ன? எமது மக்களின் பிரதான ஜீவாதார தொழிலே விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, மேட்டு நிலப்பயிற்சியை இது சார்ந்த சிறு கைத்தொழில் மற்றும் குடிசை கைத்தொழில் என்பனவாகும். இவற்றை இன்று எமது மண்ணில் எமது மக்கள் சுதந்திரமாக செய்ய முடிகின்றதா? குறிப்பாக இன்று எமது பிரதேசத்தில் எமது மக்களின் வாழ்வாதார தொழிலுக்கு சவாலாக நெருப்பாக எரியும் பிரச்சினை மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல் தரை நிலம் தொடர்பான பிரச்சினையாகும். இப்பிரதேசமானது எமது மக்களின் கால்நடைகளுக்கான மேல்ச்சத்தரையாக காலங்காலமாக பயன்பட்டு வந்ததாகும். இந்த நிலப்பரப்பை மேல்ச்சத்தரையாக அரச வர்த்தகமானியில் பிரகடனம் செய்வதற்கான சாத்தியப்பாடுகளை ஆராய்வதற்காக கடந்த காலத்திலே உயர்மட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் சில அழுத்தங்கள் காரணமாக அந்த வர்த்தகமானி பிரகடனம் வெளிவரவில்லை. இந்த அரசாங்கத்தில் 2011ஆம் ஆண்டு அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு விசேடமான குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் மிகவும் முக்கியமாக செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்ட் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், செக்ரட்டரி மினிஸ்ட்ரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், செக்ரட்டரி லைஃப் ஸ்டாக் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், டைரக்டர் லேண்ட் யூஸ் பாலிசி பிளானிங் போன்ற பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஆஃபீஷியல் கமிட்டி ரிப்போர்ட் ஆஃப் த ஆஃபீஷியல் கமிட்டி அப்பாயிண்டட் அஸ் பர் த கேபினட் டிசிஷன் டேட்டட் 4th of May 2011 இதே அரசாங்கத்தின் தலைமையிலே டு எக்ஸாமின் த ரிலீஸ் ஆஃப் லேண்ட் இன் மெட்டிகலோ டிஸ்ட்ரிக்ட் ஃபார் பாஷர் இந்த கமிட்டி ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றது. அந்த முடிவுதான் எலோ ஒன்லி ஃபார் ஃப்ரீ கிரீசிங் லேண்ட் as has been the practice in this moment. அந்த ஏரியாவிலே சுதந்திரமாக மாடுகளை மேய்க்கலாம் என்ற அறிக்கையை அந்த ஆஃபீஷியல் கமிட்டி தெரிவித்திருந்தது. இருந்தும் நாங்கள் எனது சக பாராளுமன்ற உறுப்பினருடன் கடந்த 21ஆம் தேதி சமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களை பாராளுமன்றத்திலே அவரது அலுவலகத்தில் சந்தித்து அவர் தனது பத்திரமுள்ள மினிஸ்ட்ரி அலுவலகத்திலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தார். அந்த கூட்டத்தின் இறுதி முடிவிலே 2ஆம் தேதி நவம்பர் மாதம் வெலிக்கந்தையிலே அந்த குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு கூடி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று அந்த நிலைமையை ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அவரது தலைமையிலே முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த இடத்திற்கு விஜயம் செய்து 500 ஏக்கர் நிலங்களை சேனை பயிற்சிக்காக ஒதுக்குவதாக தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கின்றார். ஆனால் இன்று நிரந்தரமாக அந்த பிரதேசத்திலே வேளாண்மை கூட அங்கு செய்யப்படுகின்றது. கடந்த கிழமை ஒரு மாடு 2 லட்சம் மாடுகள் அந்த பிரதேசத்தை மேய்ச்சத்தரையாக பாவித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த கிழமை ஒரு மாடு சுடுபட்டது மாத்திரமல்லாமல் இன்று 1500 மாடுகளை சிறைப்பிடித்து அந்த விவசாயிகள் வைத்திருக்கின்றார்கள். இங்கு உரையாற்றிய அனுர பிரியதர்சன யாற்பா அவர்கள், முன்னே நாள் அமைச்சர் அவர்கள், எமது உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் வடகிழக்கு பிரச்சனை சம்பந்தமாக கூறும்போது ஒன்றை கூறினார். பிரபாகரனும் அவருடன் இணைந்தவர்களும் தான் வடக்கு கிழக்கிலே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று. அப்படியல்ல, இந்த நாட்டிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் 56ஆம் ஆண்டு சிங்களம் மட்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்லாமல் அதைத் தொடர்ந்து 57, 70, 77, 83களிலே நடந்த கலவரங்களின் அடிப்படையிலே அங்கு ஆயுத போராட்டம் நடைபெற்றது. இங்கு உரையாற்றிய ரோஹித அபே குணவர்த்தன அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். வடக்கு கிழக்கிலே புத்தக பையுடன் திரியக்கூடியவர்கள் சயனட்டுடனும் துப்பாக்கிகளுடனும் திரிகிறார்கள் என்று. அந்த நிலைமை எப்படி வந்தது? 56ஐ தொடர்ந்து கல்லோயா குடியேற்றமும் கந்தலாய் குடியேற்றமும் வடக்கு கிழக்கிலே இனப்பரம்பலை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதே நிலைமை தற்போது மயிலத்த மடுவில் மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணம் மாத்திரமல்லாமல் வடக்கு மாகாணத்திலும் திட்டமிட்ட குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் 2009ஆம் ஆண்டு இந்த போரை
முடிவுக்கு வந்தீர்கள். வடக்கு கிழக்கிலே சமாதானம் நிலவுகின்றது என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இதே மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்து நடைபெறுமானால் மீண்டும் ஒரு போராட்டம் வராது. இந்த நாட்டு மக்கள் அழிவுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை ஏன் சிந்திக்காமல் நீங்கள் இருக்கின்றீர்கள்? எனவே காலம் தாழ்த்தாது, பிரச்சனையை மேலும் கொழுந்து விட்டு எரிய செய்யாது. அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையுடன் இன பிரச்சனையை தீர்த்து எமது மக்களின் வாழ்வாதாரத்துக்கு மேற்சத்தலமாக இந்த நிலப்பரப்பினை பாய்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே நடந்த போராட்டங்களில் நிமித்தம் இன்றைய வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சுக்கும் உள்ளக பாதுகாப்பிற்காகவும் 50,50,762 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதி 2,67,804 கோடி. ஆக 20% பாதுகாப்புக்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்றது என்றால் இந்த நாட்டின் வரவு செலவு திட்டம் மூலமாக இந்த நாட்டை நாங்கள் எப்படி அபிவிருத்தி செய்ய போகின்றோம்? ஒரு புறம் எமது காணிகள் உடைமை மறுக்கப்படுகிறது, எமது பிரதேச வனவளம் அளிக்கப்படுகிறது, எமது பிரதேச மண்வளம் அரசு சார்பான அரசுக்கு ஆதரவான மண் மாஃபியாக்களால் சுரண்டப்படுகிறது. இதன் மூலம் எமது பிரதேச இயற்கை சமநிலை சீர்குலைகிறது. எமது பிரதேசம் எதிர்நோக்கும் மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களும் யானை போன்ற வனவிலங்கு ஜீவராசிகளால் எமது மக்களும் அவர்களது சொத்தும் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. எனவே குழுக்களின் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மொத்தமாக நாம் அரசாங்கம் எங்களை எதிராளிகள் என்ற உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். எமது கோரிக்கை இந்த நாட்டில் உங்களை போன்ற சகல உரிமைகளும் எங்களுக்குள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் உங்கள் கொள்கைகளுடன் ஏன் முரண்படுகின்றோம் என்பதை நடுநிலையாக நின்று சிந்தியுங்கள். அப்போது எமது கோரிக்கைகளின் உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். இதை மட்டும் புரிந்தால் உங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது ஒரு இனம் ஒரு மதம் ஒரு மொழி என்பதற்கு அர்த்தப்படாது. எமது நாடு உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக அமையும். இது உங்கள் கையில். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது நாடு இன்னும் பல தசாப்தங்களுக்கு சகல துறைகளிலும் பின்தள்ளப்பட்டும் இதுவும் உங்கள் கையில் என தெரிவித்து எதை தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்பதும் உங்கள் கையில் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.